சொல்ற கேளு மாயா. மாயா 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 மாயா. கனவா? மாமா மாமா எங்க போனார் இந்த மனுஷன் காலங்காத்தால? மேல இருப்பாரோ? ஆண்டவா, இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளையும் எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா இருக்கு. மாமா தொந்தரவு வந்துருச்சு. என்னங்க மாமா, அதுக்குள்ள குளிச்சிட்டீங்களா? ஆமாமாயா. ஏன் மாமா, நான் உங்களுக்கு தலைக்கு என்ன தேய்ச்சி குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு நல்லெண்ணெய் சுட சுட காய்ச்சி எடுத்துட்டு வந்தேன் தெரியுங்களா? நீங்க என்னன்னா அதுக்குள்ள குளிச்சிட்டீங்க. ஆஹா, என்ன ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறா. ஒருவேளை இன்னைக்கு ஏதோ பெரிய பட்ஜெட்டை பிளான் பண்றாளோ? இருக்கட்டும், பாத்துக்கலாம். என்னங்க மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? மாயா, நேத்து நீ என்ன சொன்ன? மாமாமா, வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு லீவ் வருது, அதுல எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போங்கன்னு சொன்னியா இல்லையா? ஆமாங்க மாமா, நான் தான் சொன்னேனுங்க. அதுக்காக இவ்வளவு சீக்கிரமாவா போவாங்க? இவ்வளவு சீக்கிரமாவா? அதுக்கேண்டி 5 மணிக்கு அலாரம் வச்சு என்ன எந்திரிக்க சொன்ன? எல்லா காரணம் இருக்குங்க மாமா. எது? எல்லாம் உங்க மேல இருக்கிற காதலுக்காக. காதலுக்காகவா? ஆமாங்க மாமா, நான் உங்க மேல வச்சிருக்கேன்ல அந்த காதல். தோ இந்த கிண்ணத்துல இருக்க என்ன மாதிரி எப்பவுமே உங்க கூடவே ஒட்டிட்டு இருப்பேன். ஓ மாயா, காலையில முக்கப்படாத மாயா. நான் மொக்க போடுறதெல்லாம் இருக்கட்டும் மாமா. நீங்க முதல்ல இடுப்புல கட்டி இருக்க துண்டை ஏத்தி கட்டுங்க. கீழே அவுந்து விழுந்துற போது மானம் போயிடுங்க. மாயா, இது உனக்கே அநியாயமா இல்ல? இந்த ஒரு நாள்ல நீ 9 ப்ரோகிராம் போட்டு வச்சிருக்க. இதை முடிக்கவே ஒரு நாள் ஆகும். இதுல அடுத்த நாள் 6 நாள் கடை வேற வாங்கணும். இது பத்தாது நீ என்ன வச்சு குளிச்சுட்டு பொறுமையா போலான்னு சொல்ற. எப்படி மாயா? எல்லாம் அப்படிதாங்க மாமா. சரி, காய்ச்சி என்ன வேஸ்ட் ஆயிட போகுது, வந்து என் தலையில தேய்ச்சி விடுங்க. மாயா, என்ன மாயா? என்னதாங்க மாமா? மாயா, இதோட இந்த என்ன காமெடி 20 வாட்டி போட்ட. வேற ஏதாவது புது காமெடி சொல்லு, அப்புறம் நான் சிரிக்கிறேன். நீங்க சிரிக்கலனாலும் பரவாயில்ல, வாங்க வந்து என்ன தேய்ச்சி விடுங்க. மாயா, அட வாங்க மாமா. ஏங்க மாமா, இதை நீங்க நம்புறீங்களா? எத? ஒருத்தர் தலையில இன்னொருத்தர் எண்ணெய் வச்சு விட்டா அவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை வருமாமே. இதனடி புது கதையா இருக்கு? கதை இல்லைங்க மாமா, நிஜம்தான் கேளுங்க. தலையில் எண்ணெய் வைத்து விட்டதால் கணவனை வெட்டி கொன்ற மனைவி. வார்த்தைக்கு வார்த்தை பதிலுக்கு பதில் பேசியதால் வாக்குவாதம் முற்றி அது பெரிய சண்டையாக மாறி கோபத்தில் கணவன் மனைவின் கன்னத்தில் அறைய என்ன நாம அன்னைக்கு அரைஞ்சது அப்படி சொல்லி காட்டுற மாதிரி இருக்கு. அந்த ஆத்திரம் தாங்காமல் மனைவி அருவாளை எடுத்து கணவனின் நடுமண்டையில் போட்டு வெட்டி கொலை. கணவனை வந்து அப்படியே சொல்றா. மாமா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி மாமா, என் தம்பிக்கு ஒரு நாள் எண்ணெய் வச்சு விட்டனுங்க. அன்னையில இருந்து தாங்க மாமா எனக்கும் அவனுக்கும் அவ்வளோ சண்டை வந்துச்சுங்க. இப்போ நீங்க என் தலையில எண்ணெய் வச்சு விட்டீங்கல்ல, அப்போ நமக்குள்ள ஒருவேளை சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வராது. ஒருவேளை வந்தா? அம்மா தாயே, இதுவரையும் போட்ட சண்டையே போதுமா, இனி சண்டை போட்டு தாங்குற சக்தி எனக்கு இல்ல. உங்களுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சாங்கம்மா? இருங்க, இது வந்து உண்மைதாங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். சொல்லுமாயா. மாமா, உங்களால ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாது இல்லைங்களா? ஆரம்பிச்சிட்டாரா? என்ன சொன்னீங்க? என்னடி கேள்வி இது? நான் வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு வந்து 1/2 மணி நேரம் தாண்டி ஆகுது. மாமா, 1/2 மணி நேரமே ஆனாலும் நீங்க ஃபோன் பண்ணி பண்ணியா? ஃபோன் பண்ணி என்ன பண்ற ஏது பண்றன்னு கேட்டுக்கொண்டு இல்லைங்களா? மாயா, நான் வீட்ல இருக்கும்போது உன்னை பார்த்துட்டு தானே வந்தேன். அடுத்து என்ன பண்றது? எதுக்கு வம்பு? நம்மளே கூப்பிட்டு பார்த்துருவோம். சொல்லுங்க மாமா, இப்ப என்னத்துக்கு ஃபோன் பண்ணீங்க? என்ன வேணுமா? நீதான் அடிக்கடி கால் பண்ணி என்ன பண்ற ஏது பண்றன்னு கேட்க சொன்ன. மாமா, என்னை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதுங்களா? நான் கேட்க சொன்னங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி இப்ப என்ன நல்லா விசாரிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல. சரி சொல்லு, என்ன பண்ற ஏது பண்ற? நான் என்னமோ பண்றேன், உங்களுக்கு என்ன? வெய் போன. மாயா, என்ன ஃபோன் பண்ணாலும் திட்டுறா, ஃபோன் பண்ணலாம் திட்டுறா, ஓவரா பண்றா. வீட்டுல போய் நான் பாத்துருவோம். இருடி வர. மாயா,
சூப்பர். போடு போடு போடு, அடி நல்லா அடி. குத்து குத்து. யார்கிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கிறது. இப்போ நம்ம டைம் சரியில்லை, அப்புறம் வந்து பேசிக்கலாம். போடு போடு, செத்தடோ நீ. சிப்ஸ் போச்சு. மாமா என்ன பண்றீங்க? சாப்பிட போறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க மாத்திரம் நல்லா வயிறு முட்டை கொட்டிக்கோங்க மாமா. நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்க தோணலல்ல? உங்களுக்கு அத பத்தி எல்லாம் கவலை எதுக்கு? நீங்க நல்லா சாப்பிடுங்க. என்ன கட் ஆயிடுச்சு? சொல்லு, இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனை நான் பண்ணல, நீங்க தான் பிரச்சனையை வளர்த்துட்டே போறீங்க மாமா. நான் என்னடி பண்ணேன்? இப்ப என்னத்துக்கு காலை கட் பண்ணீங்க? பின்ன என்னடி, ஒரு மனுஷன் சாப்பிட பசியோட உட்கார்ந்திருக்கா, சாப்பிட விடாம திட்டிட்டே இருந்தா என்னடி பண்ணுவேன்? சரி, இப்ப இந்த சாப்பாட்டை என்ன பண்ணீங்க? சாப்பிட மனசு இல்லாம எப்படி மாயா சாப்பிடுறது? அப்போ சாப்பாட்டை கீழே கொட்டிட்டீங்களா? கீழே எல்லாம் கொட்டல, மனிதநேயத்தின் அடிப்படையில உன் சாப்பாடை நாய்க்கு போட்டேன். மாமா, அப்போ நான் டெய்லி சமைச்சு கொடுக்கிற சாப்பாட்டெல்லாம் நீங்க கேவலமா இருக்குன்னு சொல்லி நாய்க்கு கொண்டு போய் போட்டுட்டு இருக்கீங்களா? நான் காலையில 5 மணிக்கு எழுந்து சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டேன் மாமா. நீ எப்படி எனக்கு பார்த்தா ஒரு பைத்தியம் தெரியுங்களா? எத்தனை நாள் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்துருப்பேன். ஆனா நீங்க அது எல்லாத்தையும் நாய்க்கு கொண்டு போய் போட்டுருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு ஒரு நாள் சோத்துல வெச்சு வச்சு போடுறேன். அப்ப தெரியும் உங்களுக்கு ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்பீங்களே. அப்ப இருக்கு மாமா உங்களுக்கு. பின்ன என்ன? நான் அப்படிதான் பண்ணுவேன். அப்படியே பண்ணுங்க மாமா. நீங்க பாட்டுக்கு நான் சமைச்சு கொண்டு போய் நாய்க்கு வச்சீங்க. நான் என்ன பண்ணட்டும்? சும்மாவே விடக்கூடாது. இருடி உனக்கு இருக்கு மாயா. அதி, இவ கராத்தேல பிளாக் பெல்ட்ன்றது மறந்து போயிட்டோமே. ஓரா இன்னைக்குமே நாம தான் வின் பண்ணணும், தோத்துறக்கூடாது. சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு உடம்பு முடியலைங்க மாமா. என்ன பண்ணுது? தெரியலைங்க, என்னென்னமோ பண்ணுது. என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன ஒன்று பண்றேன், நான் ஆஃபீஸ்ல இருந்து வண்டி அனுப்புறேன், நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. எது? வண்டி அனுப்புற, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரியாவா? ஏனுங்க மாமா, ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. யாருக்குங்க மாமா உடம்பு முடியல? உங்க பொண்டாட்டிக்குங்க. நீங்க தொட்டு தாலி கட்டின உங்க பொண்டாட்டிக்கு உடம்பு முடியலைங்க மாமா. என்னை போய் ஏதோ வண்டி அனுப்பிச்சு விடுற, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரியான்னு கேக்குறீங்க. இதே உங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு முடியலனா மாத்திரம் அப்படி 3 வேளையும் ஹாஸ்பிட்டல்ல தங்கி அங்கேயே குடும்பம் நடத்த வேண்டியது. ஏனுங்க மாமா? ஆனா பொண்டாட்டினா மாத்திரம் தக்காளி தொக்கு உங்களுக்கு. என்னங்க மாமா இதெல்லாம் வழக்கம்? பத்தாதுக்கு நீங்க தூங்கும்போது உங்க காலெல்லாம் புடிச்சு அமுத்தி விட்டு தூங்க வச்சிருங்க. ஏனுங்க மாமா இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க? மனுஷன் சுயநலமா இருக்கலாங்க மாமா, ஆனா இந்த அளவுக்கு சுயநலமா இருக்க கூடாதுங்க. நீங்க சரியான செல்ஃபிஷ் கழுதைங்க மாமா. சொல்ல போனா ஒரு சாடிஸ்ட். இப்ப எதுக்கு மாயா ஒரு மனுஷனுக்கு காலையில இருந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இப்ப என்ன உனக்கு தலையில என்ன வச்சு விட்டனால தான் நமக்குள்ள சண்டை நடக்குது, நீ ப்ரூஃப் பண்ண பாக்குற? அதான் ஆல்ரெடி சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதாவது ப்ரூஃப் பண்ணணும். வா, நம்ம வாக்குவாதம் பண்ண ஆரம்பிப்போம். நீயும் பேசு, நானும் பேசுறேன். இப்படியே பேசி 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 சண்டை முட்டி போய் ஆத்திரத்துல அருவாள் எடுத்து என் நடுவுல வெட்டு 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 வெட்டு. வா வெட்டு மாயா, வெட்டு 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 வெட்டு. வா 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 வெட்டு மாயா, வெட்டு 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 வெட்டு. ஐயோ, ஏண்டி நான் ஆத்திரத்துல மூச்சு முட்டை பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ மாமா, நீங்க என் தலையில எண்ணெய் வச்சு விட்டதுனால நமக்குள்ள சண்டை வருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இத்தனையும் நான் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பின்ன நான் சொல்ற தேதியில என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அதனடி தேதி? டிசம்பர் 12. அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இன்னைக்கு தலைவர் பர்த்டே. இன்னைக்கு ஃபுல்லா தலைவர் வைப்லயே தான் இருக்கணும். மாமா சரியா சொல்லு. எது? பாயா பாயா. மாமா, சாப்பிடுறதுக்கு மாத்திரம் வக்கனே கேக்குறீங்களா? இப்ப சமைக்க சிலிண்டர் காலி ஆயிடுச்சுங்க. மாமா, அங்க என்னத்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேனுங்க. சிலிண்டர் எப்ப வரும்னு கேட்டனுங்க மாமா. பாயா, சிலிண்டர் எப்போ வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஆனா வரும் வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். பாத்ரூம் போனாலும் காவாலா சாங் தான் கேட்கணும். என்ன இவர் இப்படி சாஞ்சாப்லயே போறாரு?
ஒருவேளை கழுத்து வலியா இருக்குமோ? மாமா மாமா என்னாச்சுனே தெரியலைங்க மாமா. எங்க அப்பாக்கு ட்ரை பண்ற கிடைக்கவே இல்லைங்க. எங்க அம்மாக்கு ட்ரை பண்ற கிடைக்கவே இல்லைங்க. ஓ தம்பிக்கு ட்ரை பண்ணியா? ட்ரை பண்ணனுங்க மாமா, கிடைக்கலங்க. மாயா, கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எச்சச்சே எச்சச்சே கச்சச்சே கச்சச்சா. யோ லூசு மாமா. ச்சே. மாமா சாவி ஆன் பண்ணி செல்ஃப் ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். வண்டி வந்து மூவிங்ல இருக்கும்போது அப்பப்போ பிரேக் பிடிச்சுக்கணும். அப்புறம் வந்து வண்டி லெஃப்ட் ரைட் போகும்போது இண்டிகேட்டர் போட்டுக்கணும். கரெக்ட்டுங்களாங்க மாமா? மாமா மாமா எங்க போறாரு? மாமா நான் பேசுறது கேட்காம போற வர ஆன்ட்டியை பார்த்துட்டு இருக்கீங்களாங்க மாமா? இல்லடா, நீ பேசுறத நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னது எதையுமே கவனிக்காம நீங்க அந்த ஆன்ட்டியை தான் கவனிச்சிட்டு இருந்தீங்க. இல்லடா, நான் சொல்லி கொடுத்ததா நீ சொன்ன. நீ கரெக்டா ஓட்டிடுவ, சூப்பரா ஓட்டுவ. நீ போ. ஆஹா, அதேதான் அதேதான். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்ட்ராடினரி. அதேதான் அதேதான் அதேதான். லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். சூப்பர்பா சூப்பர்பா. ஃபேண்டாஸ்டிக்கா ஓட்டுறப்பா. எங்க தாட்டிய காடா மாமா? எப்படிங்க மாமா? நான் நல்லா வண்டி ஓட்டுனீங்களா? சூப்பரா ஓட்டுறே கட்டா. யாரு ஏன் போட்டாட்டியா? பிரேக் பிடிக்கல. ஐயோ மாமா, நான் விழுந்துட்டேங்க மாமா. நான் விழுந்தது பாத்தீங்களா இல்லையா? ஐயோ மாமா, தூக்க விடுங்க மாமா. மாமா என்ன பண்றீங்க? ஸ்லோ மோஷன்ல ஓடி வராரு. அலப்பற கிளப்புற. மாமா செத்தடா நீ இன்னைக்கு என்கிட்ட. மாமா இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க மாமா. நீங்க எப்படி காலையில இருந்து உங்க தலைவர் மாதிரியே பேசி இப்ப நான் கீழே விழுந்தப்ப கூட என்னை தூக்காம ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்னை கடுப்பேத்தி எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்புனீங்களோ, அதே மாதிரி உங்களை காலையில இருந்து கடுப்பேத்தி உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பல. என் பேர் கோயம்புத்தூர்காரி மாயா இல்ல. மாயா மாயா.